ஜி பசங்களோட சேர்ந்து நானும் கொஞ்சம் சீன் போடுறேன். பாருங்க நல்லா பக்காவா வந்து பிரியாணி ரெடி பண்ணுறதுக்கு எல்லாம் வந்து நம்ம குக்ஸாக செய்கிறது, நம்ம சும்மா சீன் தான் போடுறது. ஆனால் எனக்கு பிரியாணி செய்ய தெரியும், பக்காவாக செய்ய தெரியும். இன்ஷால்லாம் வீட்டில் 1 கிலோ 2 கிலோ நம்ம குக்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. 1000 கிலோ 6 கிலோ சரி. நல்லா 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 செய்கிற நம்ம நல்லா ஆட்டிட்டு இருக்கேன்னா ஓகேவா டீலா? சரி வாங்க நீங்கள் ஆட்டுங்க. ஹாப்பியாக இருக்காங்க ஒரே பக்காவாக வந்து பிரியாணி செய்கிறதுக்கு. பிள்ளைங்களாம் வந்து ஸ்கூல் லீவில் வந்து ஒரே ஜல்சாவாக இருக்கு. வா தம்பிங்களா, ஒரே ஜல்சா தான் பசங்களுக்கு. இவர் பாரு, நம்ம வந்து மாமா பார்த்தாருனாக்கா ஒரே ஹாப்பியாகிடுவார். நம்ம குட்டி சிங்கம் இவ்வளோலாம் உழைக்குதா அப்படின்னு. ஐயோ வெக்கப்படுறா, அந்நியாயத்துக்கு வெக்கப்படுறான்டா. யூசுப் பாருங்க, வேர்த்து கொட்டை கொட்டை பாவம் தம்பி உழைக்கிறாரு. உழைப்பாளிங்க அவரு. அவங்க நானி பார்த்தாங்கன்னா ஒரே ஹாப்பி ஆயிடுவாங்க. நம்ம பேரை இவ்வளோ உழைப்பாளியான்னு. என்னம்மா ஃபைசல் மாமாவுக்கு போய் காட்டுங்க சரியா? கடலூர் பிரியாணியில் நம்ம ஒரு கை பக்கம் வரணும் சரிங்களா? பாருங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் இல்லை மட்டன் போடுவோம். 2 கட்டியில் மட்டன் போட்டாச்சு சரிங்களா? அது வந்து வேலை பாருங்க. பட்டை லவங்கெல்லாம் வந்து இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ரைஸ்லேயே வந்து வடிகட்டும் போதே வந்து போட்டுடுறாங்க. கண்டி விடு. நம்ம வந்து அக்னியில் போட்டு மசாலாக்குள்ளே வந்து இதெல்லாம் பட்டை லவங்கெல்லாம் போடுவோம். இங்கே உடைய சிஸ்டம் வந்து வேறு மாதிரி சரிங்களா? ஆமாம், ஒரு ஸ்டைலு ஒரு இடத்துல ஒரு ஸ்டைல் இருக்குது. சும்மா லைட்டாக போடு, அதிகமாக லைட்டாக போடு. போறாரு பாருங்க, சும்மா தலைவர் கொட்டுறாரு. பாருங்க அனல் பருக்க என்னால் வீடியோ கூட முடிய எடுக்க முடியல, அவ்வளோ அனல் பருக்குறீங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ஆளுங்கெல்லாம் வந்து குக்ஸு பண்டாரி எப்படி செய்கிறாங்க பாருங்க சரிங்களா? பண்டாரி பாருங்க, அனல் பறக்க இருக்கு பாருங்க. ரைஸ் கொட்டுறாரு தலைவர். சமைக்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அனல் பறக்க வீடியோ எடுக்கிறதே பெரிய விஷயமா தெரியலப்போ அனல் பறக்க வந்து எப்படி சாப்பாடு செய்கிறாங்கன்றது கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும் சரிங்களா? இவங்களுடைய வந்து உழைப்பு தான் நம்ம பிரியாணி வந்து உட்காந்து நம்ம ருசிக்க சாப்பிட்றோம். எவ்வளோ உழைக்கிறாங்க பாருங்கள். சரிங்களா? உழைப்பாளி தான்.
உழைப்பாளி இல்லாத நாடுல ஏதும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம தலைவர் சொல்லுவார் இல்லையா, அதான் உண்மை. பாருங்க தெளிக்கிறாரு பாருங்க சும்மா. பாருங்க பக்காவாக இருக்கு பாருங்க. பாருங்க இங்கே ஓடிக்கிட்டுறாரு.